நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏஞ்சலின் மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளவு தூரம் இயற்கையா சங்கதிகள் வருதோ அந்த சங்கதிகளை தான் முள்ளா நம்ம மின்னுக்கு கொண்டு போனோம். இது என்னுடைய பிலீஃப். ஆனா ஒரு ஷோல கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம். மைனால முயற்சி பண்ணி நல்லா ஓரளவுக்கு சங்கதிகள் கத்துட்டு இருக்காங்க. விட்டான்
ரொம்ப ஸ்வீட்டான லில்டிங்கான டுவெட் நீங்க வந்து ஹரிணியோட பாடின டுவெட் இன்னைக்கு ஏஞ்சலினோட பாடி இந்த வாரத்தோடைய டுவெட் ரவுண்ட் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. பட் டெல் மீ சின்மயி, எங்களுடைய ஆட்டம் பாம் எப்படி பிராக்டிஸ் செஷன்ஸ்லாம் போது ஏதாவது பேசுனாங்களா? I don't think any of the kids really spoke except இப்போ அப்படிங்கிறீங்க. பாருங்க நீங்க வந்து போய் அந்த இடத்துல உட்காருங்க, எவ்வளவு பேசுவாங்க பாருங்க. அப்படியா? யாரையும் பார்த்தா பேசுற மாதிரியே தெரியலையே. பாருங்க எங்களுடைய குட்டீஸ். பட் thank you so much for your performance Chinmay. Thank you very much. Please do join Vijay. நம்ம ஜட்ஜஸ் கிட்ட நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டலாமா? ஜட்ஜஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்மயி ரொம்ப அழகாக பாடினேன். நான் எப்போவுமே சின்மயோட நிறைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கணும். எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு சிங்கர் சின்மயி. I love you. Love you too. I have said this நிறைய தடவை நான் இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். லிட்ரலி முளைச்சி ஒரு இலை கூட விடாத போது கனத்து முத்தமிட்டால் பாட்டு வந்த போது சித்ராமாவோட ஒரு இன்டர்வியூ இருந்தது, இது ஒரு தமிழ் டெய்லியில். அதில் அவங்க வந்து அவங்களோட இன்டர்வியூஸில் வந்து who do you think ஒரு நல்ல உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி எந்த சிங்கர் வருவாங்க அப்படின்னு கேட்டது. ஐ திங்க் 2002-2003 one word she taken my name and I'll never forget that in life. I don't think அவங்களுக்கு அளவுக்கு வந்து ஒரு large heart I can vouch and say that nobody else has. இல்லை, நான் சொன்னது உண்மை தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இப்போ இன்னைக்கு ஏஞ்சலின் சின்மயி அக்கா பாடும்போது எப்படி இருந்தது? நீ யூஸ்வலி பாடுறதை விட ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் இன்னைக்கு. அது அந்த அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? யூஸ்வலி ஏஞ்சலின் கொஞ்சம் அப்படியே சங்கதியெல்லாம் ஒன்றுமே ட்ரை பண்ண மாட்டான், பிளெயினாக பாடிடுவா சங்கதி இருக்கிற இடம் எல்லாம். இன்னைக்கு மைனாவில் நீ சங்கதியெல்லாம் போட்டு பாடியிருக்கேன். இன்னொன்று ஸ்டார்டிங் நீ பாடினேன் ரிஹர்சல், அப்புறம் ஏன் மாற்றிட்டேன் ஆர்டரை? அவங்க தான் பாடிருக்காங்க. இல்லை, ஹம்மிங் அவங்க பாடியாச்சு, பல்லவி நீ தானே பாடின ரிஹர்சல்ல? இல்லை, அப்போ தான் வந்து ரிஹர்சல் பாடி முடிச்சது. இல்லை, நீங்கள் தான் சார் இந்த பல்லவி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. So that's why I was like, okay, different order now. இல்லை, என்னென்னா அந்த போர்ஷன் வருது இல்லையா, அந்த போர்ஷன் தானே நீ உன்னோட என்ட்ரியை வந்தது. அதில் கொஞ்சம் ஒரு டவுட் இருந்த மாதிரி இருந்தது. மைனாவே பாடியிருந்தா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீ கிரியேட் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கும் வாவ் அப்படின்னு தோணும். புரிஞ்சுதா? மைனாவே போர்ஷன் ரொம்ப நல்லா பாடினேன். ஏன் இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாமல் லிரிக்ஸ் மறந்து போச்சு இடையில? இது வரைக்கும் ஏஞ்சலின் மறந்ததே கிடையாது. இன்னைக்கு என்னாச்சு? நான் பயமுறுத்திட்டேனா? நான் பூச்சண்டியில் காமிக்கல. ரொம்ப நல்லா பாடியிருக்கேன் ஏஞ்சலின். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷம் நீ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேங்கிறது. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு எதுக்கு டவுட் வந்ததுன்னு சொல்லட்டா? இன்னைக்கு அப்பா இங்கே அம்மா அங்கே உட்காந்துட்டாங்க. அதுதான் அந்த 2 லைன் கரெக்டாக பாடிருந்தா நீ வந்து ஷவர் வாங்கியிருப்ப ஏஞ்சலின். ஏன்னா டாப் 10க்கு வந்தாச்சு இல்லையா? எங்களுக்கு மனசு இருக்குது, பட் ரூல்ஸ் ஒத்துக்காது. இல்லை, அந்த அளவுக்கு பாடிருக்கேன் நீ. ஃபென்டாஸ்டிக், கிரேட். தேங்க்யூ ஜட்ஜஸ், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க ஏஞ்சலின்? பனிஷ்மென்ட் யாருக்கு கொடுக்க போறீங்க? முகந்தனா. முகுந்துக்கு பனிஷ்மென்ட் நீ கொடுக்க போறியா? எதனால, என்ன பண்ண அவன்? இல்ல, சாப்பிடுற பனிஷ்மென்ட். சாப்பிடுற பனிஷ்மென்ட். அது வந்து முகுந்துக்கு பனிஷ்மென்ட் மாதிரியே தெரியாது, அந்த பிஸ்கெட்டுக்கு தான் பனிஷ்மெண்ட்.